ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி கோவா பழுத்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 4 பழம் என்னமோ இருக்குது. நிறைய பூ விட்டது, எல்லாம் உதிர்ந்து போய் ஒரு 4 தான் வந்திருக்குங்க. பறிச்சிடலாம். அதை ஃபஸ்ட்டு ஒன்று பறிக்கிறேன். இது பெருசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, மற்ற 3 சின்னதாக இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து ரெட் கலரில் தான் இருக்குங்க. சைஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பறிச்சுன்னு இருக்கேன் இல்லைங்களா, அதுதான் மேக்ஸிமம் சைஸ். அதுக்கு மேலே பெருசாகாதுங்க. அது ரெட் கலரில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஸ்ட்ராபெரி கோவான்னு பேர். இதுக்கு டேஸ்ட் பண்ணிடலாங்களா, எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி இருக்குது பார்க்கலாம். இருக்கேன் பாருங்கள், உள்ளே வச்சுருக்கேன் பாட்டு. உள்ளேருந்து அப்படியே வளர்ந்து வெளியே காம்பவுண்ட்லேருந்து வெளியே ரோட் சைடுக்கு வந்திருக்கு மரம். இந்நேரத்துக்கு அதில் கிரவுண்டில் வச்சுருந்தா நிறைய பெரிய மரமாக இருந்திருக்கும். ஓகேங்க, கட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அதோடைய ஸ்கின் வந்துங்க, அவுட்டர் ஸ்கின் வந்து தின் லேயராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பழம். பல்பியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நிறைய பேர் புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படி இல்லவே இல்லை. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பாருங்கள், இதையும் பறிச்சிட்டேன். டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கிடைச்சா வாங்கி வைங்க. ஓகேங்க, பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.